மெயில் காருங்க. ஃப்ரெஷ்ஷாக டெரிட்டிங் வெயில் பிரிக்குது. தண்ணி இல்லைன்னா லேக்குக்கு வந்து லேக் இறங்குவாங்க. நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி கோபுரம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா பெரியார் டைகர் ரிசர்வில் ட்ரையலோட கேம்பில் இருக்காங்க. செகண்ட் டே மார்னிங்கு இதாங்க கேம்ப்பு. பின்னால் ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து ட்ரெக்கிங்கில் கேம்புக்கு வருவோம். லஞ்சு எங்கே கொடுப்பாங்க. லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4-4:30 வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போனாங்க. ஆப்போசிட் சைடில் போனோம். ராஃப்டிங்கில் போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் டீரு, மங்கூஸு, பிளாக்கு, ப்ரௌன் கலரு, அது போக வைல்ட் போர் வந்து 2 குரூப்புங்க. பெரிய குரூப்பு குட்டியோடு நம்ம பார்த்தோம். வேறு எதுவும் பெருசாக சைட் ஆகலைங்க. எலிஃபெண்ட்டு, கார் பார்க்கலான்னு. பட் கார் வந்து நம்ம ட்ரெக்கிங்கில் வரும்போது, டென்ட்டுக்கு வரும்போது நம்ம பாதி வழியில் நம்ம கார் பார்த்தேங்க. நம்மளை பார்த்தியும் உள்ளே ஓடிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் ட்ரெக் இருக்குங்க. மேபி இன்றைக்கி ஏதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த தடவை வந்து புவர் அனிமல் சைட்டிங் மாதிரி சொன்னாங்க. எதனாலனா இங்கே வந்து மழை பெஞ்சிருக்குங்க ரீசெண்டாக. ஸோ உள்ளேயும் வந்து தண்ணி இருக்கிறதுனால மோஸ்ட்லி சைட் ஆகிறது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக நேற்று வந்து டைகரோட சவுண்டு வந்து கேட்டிருக்காங்க ட்ரெக்கிங்கில். டைகர் மேபி இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா இங்கே அனிமல்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாம் உள்ளே ஓடிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால கூட அனிமல்ஸ் வந்து சைட் ஆகலை. டைகர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி டைகர் வந்து சைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து மான் கொம்பு வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. வர வழியில் வந்து பைசனோட அந்த தலை ஸ்கெலிட்டன் வந்து வச்சுருந்தாங்க. மேலோடது ஃபீமேலோடது 2மே இருந்தது. அதை பற்றி டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மான் கொம்பு பார்க்குறதுக்குங்க குச்சியாட்டு இருக்குது, பட் நல்ல வெயிட்டுங்க. பாட்டமில் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது வந்து எலிஃபெண்டோட போனுங்க. பெரிய மரமாட்டம் இருக்குது. இதில் வந்து கொம்பு, இந்த போன்லாம் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிளேஸு. காலையில் மழை பெய்யவே இல்லை. நைட்டு மிஸ்டாக இருந்ததுக்கு இந்த மாதிரி ஈரப்பதமாட்டம் இருக்குங்க. மத்தியானம் நல்லா வெயிலுங்க. பட் ஈவினிங் நைட்டெல்லாம் நல்லா சில்னஸ்ஸு. இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் டேயில் இருக்கோங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ராஃப்டிங்கில் போய். இங்கே மூங்கில் மாதிரி இருக்குங்க, அதில் தான் பரிசலாட்டு செஞ்சு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல கயிறு கட்டியிருக்காங்க, ஒரு சில இடத்துல துடுப்பு போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டென்ட் இருக்குங்க மொத்தம். ஒரு டென்ட்டுக்கு 2 பேருங்க. மொத்தம் 6 பேர் அலௌடு. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பின்னால் ஒரு ரூம் இருக்குங்க. நடுவில் ஒரு டைனிங் ஹால் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து டைனிங் டேபிள் இருக்குது. ஃபுட்டு, டீ எல்லாம் அங்கே தான் கொடுக்குறாங்க. அது போக ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் வந்து 2 இருக்குங்க. அட்டாச்சு டைப்புங்க. சம்டைம்ஸ் வந்து இங்கே அனிமல்ஸ் எல்லாமே டென்ட் பக்கத்துலேயே வரும். ட்ரென்ச் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குங்க மாதிரி சொன்னாங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லாமே வந்து எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து நைட்டில் நிற்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட்டு நேற்று 2 நாளாக எதுவுமே வரலைங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி நமக்கு லக் இருந்ததுன்னா எலிஃபெண்ட் ஃபுல் டே இங்கேயே தாங்க சுற்றும், நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சிலர் வந்து டைகர் எல்லாமே டென்ட்டுக்கு பக்கத்தில் வந்து சவுண்ட் கேட்டு பார்க்குறக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து டைகர், லெப்பர்ட், ஸ்லாத் பியர், எலிஃபெண்ட்ஸு, காரு எல்லாமே பார்த்துருக்காங்க. இதாங்க டென்ட்டு. இந்த பக்கம் ஒரு பெட் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பெட் போட்டிருக்காங்க. ஸோ 2 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம். பட் ரூம் அளவுக்கு இருக்காதுங்க. பட் கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும் நைட்டு ஸ்டே பண்ணுறது.
ஓகேங்க, மார்னிங் ட்ரெக்கிங் ரெடி ஆயாச்சு. பார்க்கலாம் மார்னிங் ஏதாவது அனிமல்ஸ் ஹைட் ஆகுதுன்னு. மார்னிங் வந்து அனிமல்ஸ் ஹைட்டாக இருக்குது, சான்ஸ் ரொம்பவே கம்மி. செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த சேண்டு புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. நேற்று மத்தியானம் வரும்போது ரொம்ப ஹார்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு நடக்கிறது. கார் மேல் காருங்க. தண்ணி குடி. See, going inside. சென்டர் இன்சைட் உள்ளே போயிடுச்சுங்க. ஆளுகளை பார்த்துச்சுனாக்க ஓடிடுதுங்க அனிமல்ஸ். இந்த இடத்துல ஒயில்ட் கார் மேலே இருந்துச்சுங்க, தண்ணி குடிக்க வந்துச்சு. நம்ம வரதை பார்த்துட்டு உள்ளே ஏறிடுச்சுங்க மேலே. ஆள் மூமெண்ட்டை பார்த்துச்சுனாவே அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே ஓடிடுதுங்க. இந்த ஒயில்ட் போர் இருக்குது குரூப்பாக. ஓடுதுங்க. ஓடிச்சு. காலையில் ஒயில்ட் கார் மேலுங்க, அது போக ஒயில்ட் போரோட குரூப் பார்த்தோம். எடுத்ததையுமே ஒயில்ட் போர் இந்த பக்கம் வருதுங்க. மழை பெஞ்சுக்கிட்டு உள்ளே அங்கங்கே குட்டி குட்டியாக தண்ணி நிற்கிதுங்க. இது என்ன புல்லுங்களா? ரொம்ப ட்ரையாச்சுன்னு இந்த மாதிரி ஆயிடுங்களா? ஓகே, உள்ளோடி ஃபுல்லாக ஹில்ஸுங்க. ஏறி இறங்க வேண்டியது. நம்ம வந்து மார்னிங் ட்ரெக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. மரமே பாருங்கள், ஊஞ்சல் மாதிரி கொடி மாதிரி ரொம்ப பெருசாக பழைய கால மரம் மாதிரி இருக்குங்க. அதில் மழை பெஞ்சு பார்க்க முடிச்சு காரில் இருக்குங்க. இடத்துல உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஹில்ஸுங்க, இந்த பக்கம் போடலாம். These places no lighting inside. It's fully covered, evergreen. In summer also looks like greenish. That's why we are saying evergreen forest. Tree name? Tree? Yeah, which tree? Oh, இந்த மரத்துலேருந்து அப்படியே அந்த பட்டையெல்லாம் உழுகுறதுங்க. எலிஃபண்ட் உரிச்சு போட்டுச்சுன்னு நினச்சிட்டாங்க. எலிஃபண்ட் சாப்பிடாதுங்க.
என்னதுங்க டைகர் டெட்டு ஃப்ரெஷ். Stop talking and then walk slowly. வந்து ஃப்ரெஷ்ஷாக டெரிட்டரி மார்க் பண்ணியிருக்கேன். நிறைய இருக்குது. டைகர் நாட்டுக்கோழி பயங்கரமாக கற்றுருக்கோம். போகிற மாதிரி இருக்குங்க தண்ணி. நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸோட சவுண்டு, காட்டுக்கோழியோட சவுண்டு. 9 o'clock பயங்கர வெயில் ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock தாங்க காலையில். வெயில் பிரிக்குது. பட் நைட்டு ஈவினிங்கெல்லாம் அப்படியே கிளைமேட் மாறிடுதுங்க, கூலிங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரிலாம் ஏறி வரணுங்க. எதனால சைட் ஆகலைங்க நம்ம? நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. நம்ம மழை பெஞ்ச உடனே அடிக்கிற சூடுன்னா ஹெவி ஹீட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம போகிற ஏரியாவில் எலிஃபென்ட்ஸு இது மாதிரிலாம் நிற்காது. கோர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஏறி நிற்கும். நம்மளாலே சூடு தாங்க முடியல. அங்கெல்லாம் நம்ம கூலிங்காக இருக்குங்க, கூலிங்காக இருக்கும். இப்போ நம்ம வந்தோம்லங்க ஒரு சில பிளேஸ், அங்கெல்லாம் அந்த மாதிரி ஏரியாவில் தான் கூலிங்காக இருக்குது. எலிஃபென்ட்ஸ் இது மாதிரி இருக்கும். தண்ணி உள்ளக்கிறனால அங்கேயே இருந்துக்குது. அங்கேயே இருந்தது. தண்ணி இல்லைன்னா லேக்குக்கு வந்து லேக் இறங்கி உட்காந்து நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இது என்னதுங்க? கரடி. கரடிங்களா? சாத்திய മണലായി കാണുന്നത് തെരുവരി പോലെയല്ല മറ്റേ ചെതലിനെ. എപ്പോൾ നൈറ്റ് വന്നിരിക്കீங்களா? പുല്ല് തിന്നു. കടുവേന്റെ ഇത് കാഷ്ടത്തിലെന്താ ഇങ്ങനെ പുല്ല്? കരടിங்க കാലയിൽ നിന്ന് വലിയ വന്നു. രോമങ്ങളാണ്. என்ன பாம்புங்க? மலைப்பாம்பு. നൂർക്കൻ കോബ്ര. ഫോട്ടോ എടുത്തോ? എനിക്ക് അയച്ചു ഫോട്ടോ എടുക്കടാ. കോബ്രയോட തോൽ. മൂർക്കൻ്റെ അത്? മൂർക്കൻ എവിടെ പോയി? അത് പടം പൊളിച്ചിട്ട് പോകും. എവിടെ പോയി? നമ്മുടെ ടണൽസ് കാണാൻ വല്ല പൊട്ടിലൊക്കെ ഇരിപ്പുണ്ടിരിക്കും. பாம்போட தோலுங்க சட்டை விட்டு. காலைல ஒரு 6-7 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் மார்னிங். பட் அனிமல்ஸ் எதுவும் பெருசாக சைட் பண்ண முடியல. மார்னிங் ட்ரெக் முடிஞ்சு ரீச்டு கேம்ப். சிக்னல் இஸ் சார்? சிக்னல் இஸ் பெட்டர். ஓகே. கேம்ப் பேக் சைடு தண்ணிக்காக வடிக்குங்க, போய் வாட்டர் குடிப்போம். நம்ம மார்னிங் ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு நல்லா தூக்கங்க. டென்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க லேக்கில். இங்கே தான் மீன் பிடிக்கிறவங்கலாம் தங்கியிருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த ராஃப்டிங்கில் மூவ் ஆகிட்ருப்பாங்க.
நமக்கு இங்கே ஃபிஷ் எல்லாம் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாங்க. இங்கே தங்கியிருக்கிறதுனால நமக்கு கொடுப்பாங்க. பே பண்ணோம்னா இங்கே வாங்கி சமைச்சு கொடுப்பாங்க. தண்ணி தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க. கேம்ப் பக்கத்துலேயே அனிமல்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இதுதான் ப்ரூஃபு. காற்று பாருங்க, மத்தியானம் வெயில் டைமில் யானை வந்துட்டு போன இடத்துல உட்காந்துருக்காங்க. டைகர் ட்ரெயிலுங்க. செகண்ட் டே லஞ்சு, ரைஸு, ஒயிட் ரைஸு, 3 வெஜ்ஜு பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, சாம்பாருங்க. மழை வருதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clockங்க. ஈவினிங் ட்ரெக்கிங் இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால டவுட்டு தாங்க. நீங்கள் வந்து இங்கே எல்லா அனிமல் பார்த்துருக்கீங்க? லெப்பர்ட், டைகர் எல்லாமே பார்த்துருக்கீங்களா? லெப்பர்டு பார்க்கல. டைகர், கரடி, பைத்தன். ஓ, பைத்தான் எல்லாமே ஸ்பாட் பண்ணியிருக்கீங்க. மானிட்டர் லிசர்ட், சாம்பா டியர். ஓகே ஓகே. மானிட்டர் லிசர்ட் நானும் இங்கே பார்த்துருக்கேன். சாம்பா டியர், இந்தியன் கார்ஸு, ஒயில்ட் எலிஃபென்ட்ஸு. பட் டைகர் என்ன பார்த்தது இல்லைங்க. டைகர் ஒரு 7 times பார்த்துருக்கீங்க? 5 years இல்லைங்க, 7 times. எதனால் வந்து இங்கே டைகர் பார்க்க முடியறது இல்லைங்க? டைகர் இதோட ஏரியா, டெரிட்டரி ஏரியா வந்து ரொம்ப பெருசுங்களா டைகரோடது? ரொம்ப பெருசுனா 25 square kilometer தான். ஓகேங்க. ஏரியா. அதனால இதில் ஓப்பன் ஃபோர்ஸ் இல்லையா, அப்போ இங்கே டைகர் நம்ம ப்ரெசன்ஸ் அதுக்கு தேவையில்லை. ஓகே. நார்மலி அது கொஞ்சம் ஷை டைப்பு தான். இங்கே இருக்கிறது எல்லாமேங்க ஹிடன் ஸ்பாட் நிறைய இருக்கிறதுனாலங்க வைல்டாக இருக்குது. நம்ம ப்ரெசன்ஸ் இருந்தால் அது உள்ளே போய் ஒளிஞ்சிடும். ஓகே ஓகே. மேபி நம்ம ட்ரக் பண்ணும்போது நம்மளே அது பார்த்துட்டு இருக்கோம். தடவை பார்த்துருக்கோம். நம்ம பார்க்க சான்ஸ் கம்மி தான். டைகரோ லெப்பர்டோ நம்ம போகும்போது அது நம்மளை நிறைய தடவை பார்க்கும். நம்ம வந்து பார்க்கறது இல்லைங்க, மிஸ் பண்ணி. இங்கே லெப்பர்டு ரொம்ப ரேர் தான் டைகரை பார்க்க முடியும். இங்கெல்லாம் சாம்பார் டீர் இல்லைங்க. சாம்பார் டீர் ஹண்ட் பண்ணுறதுக்கு லெப்பர்ட்னால முடியாது இல்லைங்க. வைல்டு டாக் இருக்கு. வைல்ட் டாக் இருக்குங்க. நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க வைல்ட் டாக்? வைல்டு பார்த்துருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஓகே யூடியூபர் எடுத்து போட்டு அங்கே வச்சு ஹண்ட் பண்ணிச்சிங்களா? அங்கே ஹண்ட் பண்ணிட்டு ஒரு 7 நாள் ஆச்சு. ஓகே. ஈவினிங் ட்ரெக்கிங், லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்பியாச்சுங்க. மழை வர மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கேமரா எடுக்கலைங்க. அப்புறம் நம்ம அனிமல் சைட்டிங் போராக இருக்குது. நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனாவே ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஸோ கேமரா எல்லாம் போய் பார்க்கலாம்.